பெரம்பூரில் தமிழக அரசு சார்பில் நாளை முதல் வழங்கப்பட உள்ள மழை வெள்ள நிவாரணத் தொகைக்காக நியாய விலைக் கடை முன்பு டோக்கன் பெறுவதற்காக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். காலை வணக்கம் ஆசினி. சென்னை பெரம்பூரில் தமிழக அரசு சார்பில் நாளை முதல் வழங்கப்பட உள்ள மழை வெள்ள நிவாரண நிதிக்காக நியாய விலைக் கடை முன்பு டோக்கன் பெறுவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கும் தாய்மார்களின் காட்சியை தான் நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். ரேஷன் ஸ்மார்ட் கார்டு அடிப்படையில் அவர்களுக்கான பணம் வழங்கும் நேரம் குறித்து குறிப்பை எழுதி கொடுத்து அந்த நேரத்தில் பணத்தினை பெற்றுக் கொள்ளும்படி அவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மிக்ஜாம் புயல் பாதிப்பு காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்கள் கடும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டன. இந்த பாதிப்புகள் 4 மாவட்டங்களில் பெரும் இன்னலுக்கு உள்ளானார்கள். இதனை அடுத்து தற்போது மழை நின்று வெள்ளம் நின்று இயல்பு வாழ்க்கை திரும்பி உள்ள நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் ரூபாய் 6000 வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழக முதல்வர் அவர்கள் நாளை வெள்ளம் பாதித்த தென்சென்னைக்கு உட்பட்ட வேளச்சேரியில் இந்த திட்டத்தினை துவங்கி வைக்கிறார். அதன் ஒரு பகுதியாக சென்னை முழுவதும் நாளை முதல் நியாய விலைக் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 6000 வெள்ள நிவாரண தொகை வழங்கப்படுகிறது. அதற்காக இன்று முதல் டோக்கன் விநியோகம் செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது. அந்த டோக்கன்களை பெற்றுச் செல்வதற்காக தாய்மார்கள் இந்த வண்ணம் உள்ளனர். மேலும் கூட்ட நெரிசல் ஏற்படாத வண்ணம் ஸ்மார்ட் கார்டு எனப்படும் குடும்ப அட்டைகளை கொண்டு வரும் தாய்மார்களின் பதிவேலை திருத்திக் கொண்டு அதற்கு பதிலாக ரூபாய் 6000 வழங்கப்படுவதற்கான தேதி மற்றும் நேரம் உள்ளிட்டவற்றை நியாய விலைக்கடை ஊழியர்கள் குறிப்பிட்டு கொடுக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.